49 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிராமணர்களுடைய வீட்டிலும் ஜெயகாந்தன் ரகசியமாக ஒரு வெடிகுண்டை தயாரித்து வைத்துவிட்டு வந்துகிறார். அந்த மாமிகள் முன்னாடி அது டமால் டமால்னு வெடிச்சிருக்கு. என்ன பண்றதுனே தெரியாத நேக்கு என்ன நேர்ந்ததுன்னு மாமிங்க போய் மாமா கிட்ட கதறுகிறாங்க இந்த கதையை படிச்சு. அப்படி ஒரு நீங்க ஒரு ரைட்டரை எப்படி பார்க்கணும்னா அவன் எந்த பீரியட்ல அதை எழுதினான்றதான் ரொம்ப காலம், டைம், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பிரமாதமான கதை அது. இந்த கதைக்கு பேர் அக்னி பரீட்சை. ஒரு காலேஜ், லேடிஸ் காலேஜ் முடிகிற ஒரு சாயங்கால டைம், நல்ல மழை பெய்யுது. அப்படியே சோனு மழை வந்து விட்டு விட்டு பெய்கிற ஒரு நேரம். இப்போ எல்லாம் வண்ணத்து பூச்சிகள் மாதிரி அந்த காலேஜ் பொண்ணுங்கள் எல்லாம் வெளியே வராங்க. உடனே பஸ்ஸு ஒரு பஸ்ஸாக வருது. ஒரு பஸ்ஸில் எல்லா பெண்களும் ஏறிக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப அழகாக அந்த இடத்த ஜெயகாந்தன் கையாண்டு இருக்கிறார். சில பேர்களுக்கு வந்து வண்ண வண்ண கார்கள் வந்தது. அந்த பெண்கள் வந்து அவர்கள் மட்டும் ஏறிக்கொள்ளாமல் தங்கள் சக தோழிகளையும் தங்கள் கார்களுக்குள்ளாக அடைத்து கொண்டு போய்கொண்டே இருந்தார்கள் அந்த மழையில். ஒரு மாடு மட்டும் மழையில், அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அது ஒரு குறியீடு மாதிரி. ஒரு மாடு வந்து அந்த மழையில நனைஞ்சுனே நின்னே இருக்கும். அது அப்படியே இங்கேயும் அங்கேயுமா இருக்கும். எல்லாரும் போயிடுவாங்க. இப்போ இந்த இந்த கதையினுடைய கதாநாயகி வந்து ஒரு பிராமணர் வீட்டிலிருந்து வந்த ஒரு ஏழ்மை. அதை பார்த்தோடனே அவர் சொல்றார், அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு, அவருடைய உடல் வாகு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே இவன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இல்லை, ஒரு மிடில் கிளாஸ்ல நார்மலான வீட்டு பொண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். அவ்வளோ ஒரு நார்மலாக இருப்பாள். அவள் வந்து நின்ன இப்போ ரெண்டு பேர் தான் கடைசியாக மீறுவாங்க. எல்லாருமே போயிடுவாங்க. மழை பெஞ்சுனே இருக்கும். ஒரு பஸ் வரும். அது வந்து அந்த அக்காவுக்கான பஸ், இவ கூட நிற்கிற அக்காவுக்கான பஸ். அவள் சொல்லுவா, பத்திரமா போயிட்டு வா பை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பஸ்ஸில் ஏறிடுவான். இப்போ இந்த பொண்ணு வந்து தனியாக நிற்பான். அடுத்த 3வது நிமிஷம் இன்னொரு பஸ் வரும். அப்பா அப்படின்னு மனசு குதூகலித்து டபால்னு அடங்கிடும். என்னன்னா அந்த நம்பர் பாப்பா, இவ போக வேண்டிய பஸ் கிடையாது. அப்படியே நிற்பான். நின்று ஒரு 2 அல்லது 3 நிமிஷத்தில் ஒரு நீட்டு கார், ஃப்ளைமவுத் காருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கார் வந்து இவன் முன்னாடி நிற்கும். இவளுக்காகவே அந்த கார் வந்தது மாதிரி முன்னாடி நிற்கும். ஒரு அந்த காருக்கு முன்னாடி உட்காந்துக்கிற டிரைவர் சீட்டில் இருக்கிற ஒரு பையன் ரொம்ப நவநாகரிகமாக ரொம்ப மாடர்னாக இருப்பான். அவன் வந்து அப்படியே அந்த முன் சீட்டில் சாஞ்சி கதவை திறந்து பின்னாடி ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவான். அவளுக்கு வந்து நடுங்கிடுவாள். யார் வீட்டு காரில் நாம் எப்படி ஏற முடியும்? ஐயோ வேணாம் அப்படின்னு அவன் வந்து சொல்லி பார்ப்பான். 2 தடவை சொல்லி பார்ப்பான். ஏற மாட்டான். கதவை மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிரைவர் சீட் பக்கமாக இறங்கி இவ பக்கம் வந்து நின்று அவன் சொல்லுவான், மழை பெய்யுது, நான் உங்கள் வீட்டு பக்கம் தான் போகிறேன், உள்ளே ஏறிக்கோ அப்படின்னு சொல்லுவான். இப்போது அவளால் தட்ட முடியாது. கதவை திறந்து நின்று அவர் எழுதுறார் ஜேகே, ஒரு பணியாள் மாதிரி அவன் கதவை திறந்து நின்று அவளை உள்ளே அழைத்தான் அப்படின்னு. அவள் ஏறி உள்ளே உட்காந்துவாள். உட்காந்தோடனே ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை மூடிட்டு வந்து காரை எடுப்பான். எடுத்தோடனே இவ வந்து அந்த அந்த பெரிய காரில் ஒரு கோழி குஞ்சு மாதிரி ஒடுங்கி உட்காந்துவான். உடம்புலாம் நனைஞ்சிருக்கும், புஸ்தகம்லாம் நனைஞ்சிருக்கும், கேரியர் நனைஞ்சிருக்கும், ஒரே ஒரு டப்பா, அந்த டப்பா நனைஞ்சிருக்கும். அப்போதான் அவளுக்கு தோணும், சரி இவ்வளோ பெரிய ஒரு காரா, இப்படி ஒரு கார் நமக்கு இருந்துச்சுன்னா வீடே வேணாம்ல. அவளுக்கு தோணும், இவ்வளோ பெரிய ஒரு கார் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வீடே வேணாம்ல. அல்லது இந்த காரை ஒருத்தர் வச்சிடறான்ல, இவனுடைய வீடு எப்படி இருக்கும்? காரே அவனுக்கு இப்படி இருக்குதுன்னா அவனுக்கு வீடு எப்படி? இப்படிலாம் வந்து நினைப்பான். அந்த காருக்குள்ள இருந்து ஒரு பிரமாதமான ஸ்மெல் வரும், ஸ்ப்ரே ஸ்மெல் வரும். அதை சுவாசிக்கும் போது சை இவ்வளவு சுகந்தமான வாசனைகள் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு அவளுக்கு வந்து தோணும். அது தோணும்போது அவன் வந்து ஏன் இந்த இவ்வளோ பெரிய காரில் நம்ம ஒடுங்கி உட்காரணும், நல்லா விஸ்தாரமாக உட்காந்தான்னா அப்படின்னு இவன் நினைக்கும் போது அவன் பின்னாடி திரும்பி சொல்லுவான், நல்லா விஸ்தாரமாக உட்காந்துக்கோ, மனசை படிக்கிறானே இவன் அப்படின்னு தோணும். அவன் வந்து நல்லா விஸ்தாரமாக உட்காந்து அந்த டப்பா எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு உட்காருவான். இப்போ இவளுக்கு ஒரு பாட்டு கேட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். உடனே அவன் வந்து பின்னாடி திரும்பி சொல்லுவான், அங்கே ஒரு பட்டன் இருப்பாங்க, அதை தட்டுங்க, அதை தட்டு அப்படின்னு தட்டுவான். ரேடியோவில் வந்து ஒரு லைட் எரியும். அந்த லைட் வந்தோடனே அந்த கார் வந்து அப்படியே ப்ளூயிஷாக மாறினோடனே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து இந்த மழைக்கும் இந்த இதத்திற்கும் அப்படியே ஏதோ சொர்க்கம் வந்து ஒரு அடி தூரத்தில் மிதக்கிறது மாதிரி இருந்தது அப்படின்னு ஜேகே எழுதிப்பார். சொர்க்கம் ஒரு அடி தூரத்தில் மிதப்பது மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். அப்படியே போயினே இருப்பாள்.
பண்ணியிருந்தோடனே அவளுக்கு வந்து இதெல்லாம் நடக்கும், இது எல்லாத்தையும் அவள் ரசிப்பா. ஆனால் இந்த காரை விட்டு இறங்கிடணும்னு அவளுக்கு தோணும். அம்மா வந்து நமக்காக வெயிட் பண்ணுவா. இந்த காரை விட்டு ஒரு பயம் அவளுக்குள்ளே இருக்கும். உடனே அவன் திரும்பி சொல்லுவான், அப்படிலாம் ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லுவான். அப்படியே அவன் ரொம்ப ஜாலியான ஒரு மூடில் ஓட்டினே போவான். ஒரு இடம் போனோடனே இவளையும் மீறி சொல்லுவா, நான் எங்கே இறங்குறது எங்கப்பா, எனக்கு தெரியும் வா. இப்போ ஒரு பிரதான சாலைகளை மீறி கார் வந்து அப்படியே அந்த மழையினுடைய ஒரு ஒரு யாருமே இல்லாத ஒரு காட்டு வழியாக மெட்ராஸில் அப்படியே போவோம். ஒரு கிரவுண்டில் போய் அவன் வந்து காரை நிறுத்துவான். அவளுக்கு வந்து ஏன் நிறுத்திட்டான் அப்படின்னு தோணும். அவளுக்கு ஆனால் பயம் உள்ளுக்குள்ளே உதறும். ஆனால் இந்த இந்த சுகங்கள் எல்லாமே அவளுக்கு பிடிச்சிருக்கும். அவனை பார்ப்பா, அவனை வந்து ஒரு கடவுள் மாதிரி பார்ப்பா. இவன் வந்து ஏன் இங்கே எடுத்து வந்து நிறுத்துறான், மழை வந்து இன்னும் விடவே இல்லையே, நம்ம அம்மா வந்து நம்மளை தேடுவாளே அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போதே அவன் பின்னாடி திரும்பி சொல்லுவான், இங்கேயே நிறுத்துறீங்க அப்படின்னு கேட்பான். போகலாம், வீட்டுக்கு தானே போனோம், போகலாம். இவன் வந்து டைம் பார்ப்பா. அந்த காருக்குள்ளேயே ஒரு சின்ன கடிகாரம், கரெக்டாக 6. அச்சோ 6 மணி ஆயிடுச்சா, அம்மா நம்மளை தேடுவாளே அப்படின்னு இவன் தோணும்போது அவன் வந்து இறங்கிடுவான் கீழே. ஏன் இறங்குறேன் அப்படின்னு இவன் கேட்பான். ஒன்றும் இல்லை, மழையில் நனையிறது எவ்வளோ சுகம் அப்படின்னு அவன் இறங்கி பின் கதவை திறந்து இவன் பக்கத்தில் வந்து உட்காருவான். இவளுக்கு ரொம்ப அந்த கதையை நீங்கள் படிக்க வேண்டும். இவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அவன் அப்படி உட்காந்தது. ரொம்ப அருவறுப்பாக இருக்கும். ரெண்டும் ஒரே சமயத்தில் வந்து நிகழும். ரொம்ப பயமாக இருக்கும். மூன்றும் ஒரே சமயத்தில் ஒரு ரசாயன மாற்றமா இருக்கும். இவன் ஏன் உட்கார்ந்தான், இவன் ஒரு அந்நிய ஆளு, இவன் யாரு, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு அறிமுகமானவன், இவன் கார்ல நம்ம ஏறி இருக்கக்கூடாதோ, இவன் ஏன் பக்கத்துல உட்காடுறான் அப்படின்னு நினைக்கும் போது அவன் வந்து வாயில வந்து ஏதோ மொன்னுனே இருப்பான். இவன் வந்து கேட்பா, இவ்வளவு பதட்டத்திலே அவளை கேட்பா, இது என்ன அப்படின்னு கேட்பா. இது சுவிங்கம் அப்படின்னு சொல்லுவான். உடனே உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பான். ஆமாம், இன்னும் அவன் பாக்கெட்லேருந்து ஒரு டப்பா எடுத்து அப்படி தட்டி ஒரு சுவிங்கத்தை எடுப்பான். இல்லை நான் தரேன், ஏன் சுவிங்கத்தையே உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை டப்பாவை மூடிட்டு அவள் கிட்ட இன்னும் நெருங்கி போய் உக்காந்து ஏன் சுவிங்கத்தை எடுத்துக்க அப்படின்னு அவனுடைய வாயை காமிப்பான். இவன் ஐயோ வேணாம், இவன் வந்து ஒரு கட்டுப்பட்டியான பிராமண குடும்பத்திலேருந்து போன பொண்ணு. ஐயோ வேணாம் அப்படின்னு தோணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அவனுக்கு ரொம்ப ஒரு 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 கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவான். சரியான இடம் இதான் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது அவன் கேட்பான், நான் இப்போ உன்னை கிஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்பான். ஹொச்சூ கிஸ்ஸா அப்படின்னு அவள் தொடுக்கும்போது அவள் கத்தும் போதே பாதி வார்த்தையில் நிறுத்தி இவன் உதட்டை வந்து அவள் உதட்டில் பதிச்சிருப்பான். அவளுக்கு வந்து அது தேவை மாதிரியும் தோணும். அந்த சுவிங்கத்தை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தோன்றும். அந்த அந்த சுகம் வேண்டும் என்ற மாதிரியும் தெரியும். அம்மா 6 மணி ஆயிடுச்சு காத்து நிற்பானும் தோன்றும். இப்படியான ஒரு ஒரு பயங்கரமான மனநிலை வந்து அவளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற போதே அவள் வந்து இது அவளுடைய நெத்தியில வந்து அவன் கிஸ் பண்ணுவான். அவளை வந்து ஒரு இரும்பு பிடியாக பிடிச்சு நிற்பான். அதுல இருந்து அவளால் விலகவே முடியாது. எல்லாம் முடிஞ்சு அவன் வந்து திடீர்னு வந்து அவளை வந்து அப்படியே விடுவிக்கிற போது அவள் வந்து சகலத்தையும் இழந்த ஒரு ஃபீலிங்க்கு போயிடுவான். அவ்வளோதான், நம்ம லைஃப்பில் எல்லாத்தையும் இந்த ஒரு நிமிஷத்தில் இழந்துட்டோம். இந்த காரில் நம்ம ஏறி இருக்கக்கூடாது, இந்த வாசனையை நாம் நுகர்ந்திருக்கக்கூடாது, இவனை நாம் ரசிச்சிருக்கக்கூடாது, இவன் கூட நம்ம பேசியிருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் கூட நம்ம ஒரு பஸ்ஸில் போயிருக்கணும் என்றெல்லாம் அவளுக்கு தோணும். அவள் வந்து பயங்கரமாக அழுவான். அந்த அழுகையை வந்து இவன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி அந்த பக்கமாக போய் காரில் முன் சீட்டில் உட்காந்து ஒரு சிகரெட் பிடிப்பான். அந்த சிகரெட் நாற்றத்தையே இவளால் சகிச்சுக்க முடியாது. அந்த கார் இவ்வளவு நாற்றமுடைய காரான்னு அவளுக்கு தோணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த கார் வந்து எவ்வளவு சுகந்தமான கார்னு அவளுக்கு தெரிஞ்சு, இவ்வளவு நாற்றம் எடுத்த ஒரு கார்ல நம்ம வந்தோம் அப்படின்னு தோணும். இவன் வந்து நம்மளை எவ்வளோ அழகா யூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு தோணும். ஐயோ நம்ம அம்மாவுக்கு போய் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு தோணும். அப்படியே அடுக்கடுக்கான தர்க்கங்களும் விசாரணைகளும் அவளுக்குள்ளாக நிகழ்ந்துன்னே இருக்கும். அவள் சொல்லுவா, உடனே நான் எங்க வீட்டுக்கு போகணும், நீ கார் எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு அவன் வந்து திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா ஒரு பேய் பின்னாடி உட்காந்து அப்படியே கத்துங்களா, டேய் காரை எடுக்கல மகன் அப்படியே குறவலை கடிச்சு கொதறிடுவேன், அப்படியான ஒரு உக்கிரம் வந்து அவகிட்ட இருக்கும். அவன் வந்து திரும்பி பார்த்து நினைப்பான், நீ ரொம்ப சீன் போடாத, நீ வந்து ரொம்ப நீ வந்து உனக்கு வேணாம்னு சொல்லியிருந்தா நான் அப்பயே நிறுத்திருக்கணும், எதையும் என்கிட்ட பேசாத, நீ காரை எடு, எங்கள் அம்மாட்ட நான் போய் ஆகணும் அப்படின்னு அவன் கதறுவான். அவன் எதுவும் பேசாமல் காரை எடுப்பான். இந்த கார் வந்து போயினே இருக்கும். அவளுடைய தெருவுக்கு போயிடும் அந்த கார். ஒரு 4 வீடு தள்ளி போனால் அவள் வீடு, அது வரையிலும் அந்த கார் போயிடும். போட்டோன்னா அவனுக்கு தோணும், இந்த பொண்ணு ரொம்ப வெகுளியான ஒரு பொண்ணு தான்,
என்னன்னா யாரோ ஒருத்தன் கூட நைட் 8 மணிக்கு கார்ல வந்து இறங்குறேன் அப்படின்னு இந்த தெருவில் இருக்கிறவங்களாம் இவங்களை கேட்பாங்கல்ல, அது கூட இந்த பொண்ணுக்கு தெரியல. முன்னாடியே தெரு முக்குள்ளே இறக்கிட்டேன் அப்படின்னு கூட சொல்ல தெரியலன்னு அந்த தெரு முக்குள்ளே இவனே நிறுத்துவான். இங்கேருந்து இறங்கி நடந்து போயிடு. அவ வந்து ஜெயகாந்தன் எழுதுகிறார், அவ கீழே இறங்கி அவனை ஒரு பார்வை பார்த்தா, ஒரு பார்வை, அந்த பார்வை இருக்குல்ல அது வந்து அப்படி அப்படியே ஒரு சிதறல்னு எழுதுறாரு. அப்படியே அவனுடைய லைஃபே செதறிடும் அந்த பார்வையில். அப்படி ஒரு தீர்க்கமான பார்வையை அவனை பார்த்து பார்ப்பான். வந்துட்டு பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு அவன் சொல்லுவான். இவன் எதுவும் ரொம்ப சீன்லாம் போடாமல் நடந்து வீட்டுக்கு போவாள். மழை தூறிக்கொண்டே இருக்கும். அம்மா வந்து அடுப்பில் வந்து உலை வச்சிருப்பா. உலைய வந்து வடிக்க போகும்போது மகன் ஞாபகம் வரும். ஐயோ 6 ஆயிடுச்சே, பொண்ணு இன்னும் காணாமே என்று அவள் பதற ஆரம்பிக்கிற முதல் நிமிடத்தில் இவள் படியேறி வந்து கொண்டிருந்தாள். ஜேகே எழுதுகிறார். அவன் நேராக வருவா, முற்றத்துக்கு வருவா. அவனு என்னடி இது கோலம், அவங்க அம்மாப்பா என்னடி இது கோலம், பூ பொட்டு அழிஞ்சி பூ களைஞ்சி. அவங்க அம்மா வந்து இவளுக்கு ஏதோ நடந்திருக்கலாம் நினைச்சிருக்க மாட்டா. இந்த மழையில என்னவோ பிரச்சனையில பொண்ணு வந்திருக்கா அப்படின்னும் போது இவ வந்து அந்த முக்கர்ல உட்காந்து குத்துக்கால் போட்டு உட்காந்து எல்லாம் போச்சுமான்னு தலையில அடிச்சோம். எல்லாம் போச்சுன்னா அப்படின்னு அந்த மாமி வந்து அப்படியே பதறி வந்து இவ பக்கத்துல உட்கா, எல்லாம் போச்சுன்னா என்னாடி, நீ யாரோ ஒரு கார் வந்துச்சா, யாரோ ஒரு ஆள் போனானா, ரேடியோ போட்டாங்களா, அவங்க அம்மாவுக்கு புரிஞ்சிடும், எல்லாமே புரிஞ்சிடும். அவள் வந்து அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 2.25 பக்கங்கள் அந்த இடத்த வந்து டிஸ்கிரைப் பண்றாரு ஜேகே. அவங்க அம்மாவுக்கும் மகளுக்குமான இதை வந்து ஒரு பொண்ணு எப்படி சொல்லுவா, ஒரு அம்மா அதை எப்படி எடுத்துக்கிறா, அவளுக்கு தோணும், ஐயோ 1.5 வயசுல இவளை விட்டுட்டு போன அவருடைய கணவன் ஞாபகம் வரும். இந்த சனியெல்லாம் பார்க்க வாய்க்காதான் நீ போயிட்டியா அப்படின்னு கேட்பா. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது, நான் எப்படி, இவ வந்து வாய் விட்டு கதறுவா. அது ஒரு ஒன்று குடுத்தனங்கள் வாழ்கிற வீடு. ஒரு மாமி ஆஹா நல்ல மீன் நீ தூண்டில சிக்கிச்சுன்னு உள்ள வரும், என்னடி நேக்கு நடந்துச்சு அப்படின்னு கேட்கும். இவ உடனே அப்பதான் சுய நினைவுக்கு வந்து சொல்லுவா, ஒன்றும் இல்லை, இவ வந்து மழையில நனைஞ்சு வந்துட்டா, நாளைக்கு படுத்துக்கினால்னா பரீட்சைக்கு என்ன சொல்லி அனுப்புறது மாமி, அதுக்காக தான் இந்த நாயை திட்டுனுங்கிறேன், தொடப்பக்கட்டையால இப்போ அடிக்க போறேன் அப்படின்னு. அதுக்காகவாடியே அடிப்பாங்க, அவளுக்கு ஒன்றும் பெருசா சிக்கலையேன்ற ஒரு ஏமாற்றத்தோடு அந்த மாமி அவங்க வீட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் சொல்ல, என்னடி நடந்துச்சு, ஏன் நீ வந்து தப்பிக்க முடியலையா அப்படின்னு எல்லாமே கேட்பான். ஒரு நிமிஷம் வந்து அவளுக்கு தோன்றும், வீட்டில் வந்து ஒலை கொதிச்ச நெருப்பு வந்து அப்படியே இருக்கும். இந்த நெருப்பு முழுக்க அப்படியே வாரி இவ தலையில கொட்டுறது. கொட்டினா நம்ம முன்னாடியே நம்ம மக எரிஞ்சு சாம்பலாவா ஆயிட்டா, அது கூடயே நானும் செத்துருவேன், செத்துட்டா வாழ்க்கைன்னு ஒன்று இல்லாம போயிடும். அவன் நினைப்பா, இது எதுக்கு, இப்ப என்ன பண்ணிட்டா என் பொண்ணு. அடுத்த கேள்வி, எல்லா தர்க்கங்களையும் ஜெயகாந்தனே அடுக்கிற, இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாமே மனித மனசு தானே, கற்பு என்பது மனசு என்பது எல்லாமே நம்ம மனசுல தானே இருக்கு, ஏன் நான் என் பொண்ணை வந்து நெருப்பு போட்டு அழிக்கணும், என்ன நடந்துச்சுப்பா, ஒண்ணுமே என் பொண்ணுக்கு நடக்கல அப்படின்னு இவளே சொல்லுவான். என் பொண்ணுக்கு ஒண்ணுமே நடக்கல, மழை பெய்து கொண்டே இருக்கும், அவன் வந்து நெருப்புக்கு பதில் தண்ணி அப்படின்னு முடிவு பண்ணுவான். அந்த இடம் ரொம்ப பிரமாதமான இடம், தமிழ்ல வந்து எந்த ரைட்டரும் போக முடியாத உச்சம். அந்த நெருப்புக்கு பதில் தண்ணி அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பொண்ணை கையை பிடிச்சி தரன்னு பாத்ரூமுக்கு இட்டுன்னு போய் அவருடைய ட்ரெஸ்ஸை முழுக்க ரிமூவ் பண்ணுவார். ரிமூவ் பண்ணா சொல்றாரு, ரிமூவ் பண்ணிட்டு அந்த முடிய முழுக்க அவருடைய முதுகுல வந்து அவ தள்ளி விடுவார். தள்ளி விட்டு குடம் குடமாய் குளிர்ந்த நீரை, அந்த மழை நீரை எடுத்து எடுத்து அவர் தலையில ஊத்துவார். ஊத்தி முடிச்ச உடனே ஜேகே எழுதுகிறார், அவள் கழுவி விட்ட பீங்கான் பாத்திரம் போல் இருந்தால், அந்த உடம்பு ஒரு வாலிப உடம்பு கூட இல்லை, ஒரு குழந்தை உடம்பு என்று எழுதுகிறார். அந்த உடம்பு ஒரு வாலிப உடம்பு கூட இல்லை, ஒரு குழந்தை உடம்பு என்று எழுதுகிறார். அவ சொல்லுவா, குழந்தைய நீ சுத்தமாயிட்டடின்னுவா, நீ ஒரு பீங்கான் பாத்திரம் மாதிரி சுத்தமாயிட்டடி குழந்தை, உனக்கு ஒண்ணுமே நடக்கல, இந்த நிமிஷத்தோட நீ எல்லாத்தையும் மறந்துருன்னு கத்துவா. கத்தி அந்த பொண்ணை வந்து அப்படியே கூட்டின்னு வரும். ஒரு குழந்தையை அணைத்து ஒரு தாய் கூட்டின்னு வந்து ஒரு புது அவங்க வீட்டில் இருக்கிற காஞ்ச ஒரு ட்ரெஸ்ஸு இதை எடுத்து இதை போட்டுக்கோ, அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போடுவார். இது எல்லாத்தையும் மறந்துரு, இன்னையோடு நீ சுத்தமாயிட்ட, ஒண்ணுமே நடக்கல, எப்படிமா நான் சுத்தமாயிட்டேன்னு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை கேட்பாள். எப்படிமா சுத்தமாயிட்டேன், அவர் சொல்லுவாள், ஒன்றும் இல்லடி குழந்தை, தெருவில் நடந்து வரும்போது அசிங்கத்தை மிதிச்சிடறோம், வீட்டுக்கு வந்தோடனே காலை வெட்டியா போட்டுறோம்,
அசிங்கத்தை தண்ணியில கழுவிட்டு பூஜை அறைக்குள்ள போறோம். அது ரொம்ப பிரமாதமான இடம். அந்த அசிங்கத்தை தண்ணியில் கழுவி விட்டு பூஜை அறைக்குள்ள போய் உட்கார்ந்து கடவுளுக்கு பூ எடுத்து போடலையா, அந்த மாதிரி நீ சுத்தமாயிட்ட என்று சொல்வார். அந்த இது வந்து உனக்கு 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 உன்னை மீறி நடந்துச்சு, உனக்கு தெரியாமல் நிகழ்ந்தது, உனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ ஏன் குழந்தை தான், நாளிலிருந்து காலேஜுக்கு போ, இதை எல்லாத்தையும் மறந்துரு என்று சொல்வார். அந்த பொண்ணுக்கு வந்து சுகுமாரன் ஒரு கவிதை வரியில் சொல்வார், தற்கொலையில் தோற்றவனின் மௌனம் அப்படின்னு சொல்லுவார். யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? சூசைட் அட்டன் பண்ணி கயிறு மாட்டின் தொங்குறான்ல, அவனை போய் காப்பாத்திடுறீங்க, காப்பாத்தி தூக்கு கயிறை பிரிச்சு அவனை இறக்கி உட்கார வச்சுன்னு வச்சுங்க, 10 மணி நேரம் ஆனாலும் ஒரு வார்த்தை பேச மாட்டான். அப்படியே அந்த அந்த உரை மௌனம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி உட்காந்து அவன் சொல்லுவானா, என் பொண்டாட்டி இவ்வளோ துரோகம் பண்ணா, என் பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு, என் பொண்ணு ஓடிச்சு, அதனால தான் நான் தூக்க மாட்டேங்கன்னு சிவாஜி கணேசன் வசனம் பேசுற மாதிரிலாம் யாருமே பேச மாட்டான். அப்படியே ஒரு உரை மௌனத்தில் வந்து நிற்பான். அந்த மாதிரியான ஒரு உரை மௌனம் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து தேங்கி நிற்கும். ஜெயகாந்தனின் இந்த கதை 1960களில் தமிழ் சமூகத்தில், தமிழ் பிராமண சமூகத்தில் ஏற்படுத்தின தாக்கம் இருக்குல்ல, அது வந்து இந்த 50 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அப்படியே இருக்கிறது.